கல்யாண நாளே வந்தாச்சு. இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்? எனக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தி யாருமே வரல. அலமேலக்கவும் பாண்டியண்ணன கூட எனக்கு உதவி பண்ண மாட்டேன்னுட்டாவே. நான் இப்ப என்ன செய்வேன்? யாரு எனக்கு ஹெல்ப் பண்ணுவா? அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்லியது தயவு செஞ்சு கேளுமா. அம்மா இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாமா. அம்மா வேண்டாமா. அம்மா நெட்டமாரி, நான் சொல்றது கேளு. அது அவ்வளவு நாடகம். சும்மா தான் உன்கிட்ட வந்து பழி வச்சிருக்கேன். உண்மையெல்லாம் அந்த பையன் காதலிக்கல. காதலிச்சிருந்தா ஏதாவது ஒரு நாள் வந்து நம்மகிட்ட பேசிருப்பான்ல. இதுல இருந்தே தெரியலையா அவன் ஆட்ட என்னன்னு? அவன் இனி வாழ மாட்டான். அவனை நான் விட்டு தள்ளு. எங்க மான மரியாதை போகக்கூடாது. அந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாரி. அம்மா நீ வேற என்ன வேணாலும் சொல்லுமா, இந்த கல்யாணம் மட்டும் வேண்டாமா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பேசுறது ஒண்ணும் சரியில்லையே. அப்படினா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவியா? அவன் கூட வாழலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அம்மா இல்லம்மா. இந்த கல்யாணம் நின்னு எங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்க. நானும் உங்க அப்பா வந்து ஊர்லயே இருக்க மாட்டோம். எங்க மூஞ்சிலே நீ முடிக்க முடியாது. அதுக்கு வேற சொல்லிட்டேன். அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. நாங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா இந்த கல்யாணத்தை பண்ணிக்க. ஊர் உலகம் முழுக்க தேடினாலும் இப்படிப்பட்ட பையன் கிடைக்க மாட்டான். தங்கமான பையன், தங்கமான குடும்பம். இந்த கல்யாணம் மட்டும் நடக்க இல்ல. நான் சொன்னதுதான் நடக்கும் சொல்லிட்டேன். சேலை எடுத்து கட்டு. கோயிலுக்கு போவோம். அம்மா கொட்டேனே. நெட்டமாரி என்ன எதுக்கு வந்திருக்க? ஏம்மா நெட்டமாரிக்கு கல்யாணம் இல்ல. அதான் அவ கூட இருக்கலாமேன்னு வந்தேன். கூட இருக்கறத பத்தி தப்பு இல்ல. அவளை கூட்டிட்டு போய் என்னோட கையில புடிச்சு கொடுத்தாவே. இன்னைக்கு அவளுக்கு நான் பாத்துக்க மாப்பிள்ளை கூட தான் கல்யாணம் நடக்கணும். இல்ல உனக்கு அவ்வளவுதான். ஏய் நெட்டமாரி, உங்க அம்மா எதுக்குடி என்ன அப்படி சொல்லிட்டு போறாங்க? நீ ஏண்டி என்ன உட்கார்ந்து இப்படி அழுதுட்டே இருக்கா? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னனா இல்லையா? என்ன நீ இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா? என்ன அர்த்தம் நெட்டமாரி? உன்னால இப்ப உங்க அம்மா என்ன ஏசிட்டு போறாங்க? அழுகை ஃபர்ஸ்ட் நிறுத்து நெட்டமாரி. அழுதுட்டு இருந்தா உங்களுக்கு என்ன கோவம் தான் வரும். உனக்கு இன்னைக்கு கல்யாணம் டி. சீக்கிரமா ரெடி ஆகு. கீதா இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாத கீதா. ஐயோ இது மட்டும் உங்க அம்மா காதுல கேட்டுச்சு. என்னால இங்க கூட நிக்க முடியாது. தயவு செஞ்சு கண்ணை தொடச்சிட்டு சாரி எடுத்து கட்டு நெட்டமாரி. இதுக்கு மேல யாரும் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டாங்க. நெட்டமாரி, அவன் உன்னை உண்மையா லவ் பண்ணியிருந்தா நேரத்துக்கு வந்திருப்பான்ல. இவ்வளவு நாளாடி அவன் வேலை செய்யற இடத்துலயே இருப்பான். அவனுக்கு உன் மேல உண்மையான லவ்வே இல்ல. சும்மா தாண்டி ஏதோ டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். மாஞ்சுக்கா அவனுக்கு நடக்கிறது கல்யாணத்தையும் நிறுத்தினால எனக்காக தானே. நிறுத்தினா ஆனா உனக்காக வந்திருக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் ஒரு தடவையாவது வந்து பார்த்தானா? அவங்க அப்பா அம்மா சொன்னதை கேட்டுட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டான். எங்க இருக்கேன் எப்படி இருக்கேன்னு கூட உங்ககிட்ட சொல்லல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க நெட்டமாரி. அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாத. நீ இப்படி அழுது அடம் பிடிச்சிட்டு இருந்தா இந்த கல்யாணம் நின்றோம். அப்புறம் அது உங்க அப்பா அம்மாக்கு தாண்டி தலைகுனிவாயிரும். நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு நெட்டமாரி. எழுந்து ரெடி ஆகு. கோயிலுக்கு போலாம். கோயிலுக்கு போட கல்யாணம் முடிஞ்சிரும் கீதா. கல்யாணம் பண்ணிக்கோடி, வாழ்க்கை நல்லா இருக்கும். அன்னைக்கு வந்திருந்தாரே மாப்பிள்ள, அவர் ரொம்ப அழகா இருக்காரு. உனக்கு அவர் தான் ஏத்த ஜோடி. நீ லவ் பண்றிய ஒருத்தன், அவன் நல்லாவே இல்லை. எனக்கு அருணை தான் பிடிக்கும். நெட்டமாரி, அருணை மறந்துரு. அவன் நல்லவனே கிடையாது. உன்னை ஏமாத்திருக்கா லவ் பண்றேன்னு சொல்லி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க நெட்டமாரி. வீட்டுல பார்த்த பையனா கல்யாணம் பண்ணிக்கோ. நான் உன் ஃப்ரெண்டு தானே, உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் எழுந்துரு, சீக்கிரமா ரெடி ஆகு. கீதா எழுந்துருன்னு சொன்னேன். ம் அலமேலக்கா, 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 வாங்க ஓனரம்மா. ஏக்கா என்ன ரெடி ஆகலையா? ஓனரம்மா நான் வரல, நீங்க போயிட்டு வாங்கலாம். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்க என் கூட வாங்க, யார் என்ன சொல்றான்னு பாப்பேன்னு சொன்னனா இல்லையா? ரெடி ஆகுங்கக்கா. அவி என்ன சொல்றான்னு நானும் பாக்கேன். உங்களை நான் என் கூட கூட்டிட்டு போறேன் வாங்க. இல்ல ஓனரக்கா, நாங்க வந்தாலே கல்யாணம் நின்றோன்னு அவிய பயப்படியாவ. எதுக்கு அவியல கஷ்டப்படுத்தணும்? நான் இங்கே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. நீங்க நிஜமாலே இப்ப கல்யாணத்தை நிறுத்ததான்
கேக்குறிய? வேற எதுக்கு நீங்க பயப்படுறிய? நீங்க கல்யாணத்தை நிறுத்த வரலல? நெட்ட மாதிரி கல்யாணம் நடக்கிறது பார்க்க தானே என் கூட வரிய. வாங்க போவோம். அதுக்குள்ள ஓனர் காவிய வராதன்னு வீடு தேடி வந்து சொல்லிட்டு போனாவே. அங்க வச்சு பார்த்தா ஒரு மாதிரி தப்பா நினைக்க கூடாதுல்ல. ஏக்கா கல்யாணம் நம்ம ஊர் கோயில்ல தான் நடக்குது. நீங்க ஒன்னும் அவிய வீட்டுக்கோ இல்ல மண்டபத்துக்கோ போவேல. கோயிலுக்கு தான்க்கா வாரிய. கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு அவியலால தடை போட முடியாது. கோயிலே பொது இடம், யார் வேணாலும் கோயிலுக்கு போகலாம். வாங்கக்கா போவோம். எல்லாரும் முன்னாடி அவிய ஏதாவது பேசினவனா நான் பார்த்துக்கிட்டேன். நீங்க கிளம்புங்கக்கா, நம்ம போவோம். சரி ஒன்னருக்கா, அவிய வரமாட்டாவே, நான் மட்டும் கிளம்பி வாரேன். ஏன் அண்ணனே சேர்த்து கூப்பிடுங்க. எல்லாரும் போவோம்க்கா. கோயிலுக்கு தானே போறோம், யார் என்ன கேட்க போறா? இல்ல அவியட்ட நான் சொன்னேன், அவிய அப்பயே வரலன்னு சொல்லிட்டாவே. நம்ம மட்டும் போவோம் ஒன்னருக்கா. சரிக்கா, சீக்கிரமா தலையடிச்சிட்டு வாங்க போவோம். சரி ஒன்னருக்கா. வாங்க கீதம்மா, வாங்க உள்ள பாங்க கீதம்மா. நெட்ட மாரியம்மா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்தாச்சு. நம்ம கீதா இங்க தான் இருக்கா. தெரியும், காலையிலேயே நெட்ட மாரி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையில இருந்து ஃப்ரெண்ட் இல்ல. அதான் அவளுக்கு கல்யாணம் ஆக போதேன்னு என் மகளுக்கு ரொம்ப வருத்தம். இனி நெட்ட மாரி அவ்வளோ பார்க்கவும் பேசவும் முடியாதுல்ல. ஆமா, அவன் என் வீட்டுக்கு வரும்போது தான் பார்த்து பேசிக்கிட முடியும். அதுக்குள்ள என் மகளுக்கு கல்யாணம் ஆயிரும், அவளும் வெளியே போயிருவா. ஆமாக்கா, பொம்பளை பிள்ளைல பிறந்துட்டாலே இப்படிதானே. கல்யாணம் முடிஞ்சு இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். சரிக்கா, நீங்க உள்ள போங்க. குருவம்மா, நீ உள்ள வாயா. இல்லக்கா, ஒரு ஒருத்தர் இப்பதான் வந்துகிட்டு இருக்காவே. ஓ அப்படியே, நம்ம ஊர் ஆட்கள் மெதுவா தானே வருவாவே. தாலி கட்டும் போது இங்கே நின்றாத உள்ள வா. சரிக்கா, பொண்ணு மாப்பிள்ளைய மேடைக்கு அழைச்சிட்டு வந்த உடனே வந்துருவேன். சரி, நான் உள்ள போறேன். போங்கக்கா போங்க. வாங்க வெடிவக்கா, வாங்க. என்ன உங்க மருமவ வரலையோ? என் மருமவ தானே, என் கூட எப்படி வருவா? அவளுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. வயசானவ கூட எல்லாம் வரமாட்டா. அவ வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு சோடி பிடிச்சிட்டு தான் வருவா. எப்பவுமே அப்படிதான். நீங்க முன்னாடி போங்கத்த, நான் பின்னாடி வாரேன்பா. பார்த்தா இன்னொரு சோடி புறாவை கையில பிடிச்சிக்கிட்டே வருவா. அப்படியா? ஆமா, ஏன் கேட்டா குருவம்மா, பார்க்கதான் ஆளு சாப்பிட்டா தெரியுவா. ஆனா சரியான ஆளு, என்னை மதிக்கவே மாட்டா. வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டா, ஒரு உப்புக்கு ஆக மாட்டா. இவளை என் மவனுக்கு என்னைக்கு கெட்டனானா அன்னைக்கு எனக்கு நிம்மதியெல்லாம் போச்சு. ஒரே சரையாதான் இருக்கும் இவ கூட. நானா இருக்க போய் தான் விட்ட பொறுத்து போயிட்டு இருக்கேன். மத்தவளா இருந்தா அடிச்சு பத்தி இருப்பா. சரிக்கா, இருக்கட்டும், நீங்க உள்ள போங்க. சரி. ரொம்பதான் சிரிப்போட இருக்கா. மவளுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு குளிர்ச்சியோ? பாப்போம், கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாப்போம். அதான் அந்த பாண்டியன் இருக்கானே, கரெக்டான டைம்ல வந்து கல்யாணத்தை எப்படியும் நிறுத்திடுவான். இவ எதுக்கு இங்க வரா? வேலை மெனக்கட்டி இவ வீட்ல போய் இந்த கல்யாணத்துக்கு வந்துடாதன்னு சொல்லிட்டு வந்தேன். என் வார்த்தை மீறி போறானா என்ன அர்த்தம்? ஏய், எதுக்கு இங்க வந்தா? நெட்ட மாரியம்மா, என்னையதான் கேக்குறீங்களோ? ஐயே, உன்னைய கேப்பன செல்லம்மா. வேற யாருக்க கேக்குறியா? என்னைய கேட்ட மாதிரி தான் இருந்து. ஏன்க்கா, உங்க மக கல்யாணத்துக்கு நான் வரது உங்களுக்கு பிடிக்கலையோ? சேச்சா, அப்படிலாம் இல்ல. வேற வேணக்கா, எதுக்கு அப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி கேக்குறிய? அது ஒண்ணு இல்ல செல்லம்மா. இந்த பக்கத்துல ஒருத்தி வரால, அவளை தான் கேட்டேன். அலமேல, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இங்க வராதன்னு சொன்னனா இல்லையா? நெட்ட மாரியம்மா, இது கோயில். இங்க யார் வேணாலும் வரலாம் போலாம். யாரும் எதுக்கு இங்க வரேன்னு கேட்க முடியாது. நீங்க எதுக்கு அலமேலக்காவை இப்படி கேக்குறிய? இந்த கோயில் என்ன நீங்களே கட்டினியே? அவியில வரக்கூடாதுன்னு சொல்லி எதுக்கு? இல்ல செல்லம்மா, இவ வந்தாலே ஏதாவது பிரச்சனை ஆயிரும். என் மக கல்யாணத்தை நிறுத்தி விடுவா. ஏக்கா, அவிய கல்யாணத்துக்கு வரல, சும்மா கோயில்ல சாமி கும்பிட்டு போலான்னு வந்திருக்காவ. என்ன அலமேல, இப்படி ஒரு நாடகமா? இல்ல, சாமி கும்பிட தான் வந்தேன். ஆமா, காவிய சாமி கும்பிட தான் வந்தாவ. நான் தான் கல்யாணத்துக்கு வந்தேன். ஆமா, கல்யாணம் எங்கக்கா நடக்கு? அதோ அங்கதான். அலமேலக்கா, கல்யாணம் அங்கதான் நடக்க, வாங்க போவோம். செல்லம்மா, நீ உள்ள போ. இவ இருக்காங்க நெட்ட மாரியம்மா, சாமி கும்பிடுறதுக்கு. அலமேலக்கா, வேகமா ஓடி வந்துருங்க. வேலை மெனக்கட்டி வீட்டுல போய் வந்துடாதன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி, வெக்கமே இல்லாம வந்திருக்கா பாரு. இவளால ஏதாவது பிரச்சனை வரட்டா, அதுக்கு வரது அவளுக்கு இருக்கு. அட வாங்க. என்ன உங்க மாமாவ மவெல்லாம் வரலையோ? வருவாவ குருவம்மா, பின்னாடி வருவாவ. ஓ அப்படியா? ஏக்கா, அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். உங்க மவ இந்த கல்யாணத்துக்கு நான் வராண்டேன்னு சொல்லியே வந்திருக்கா. அவளால என் பிள்ளை கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறம் நான்
அதுக்காக அவளை நான் கண்டிச்சு வைக்கேன். சரிக்கா, உங்க மகத்துக்காக தான் சும்மா விடியேன். ஏதாவது பிரச்சனை வந்துச்சு நான் பொறுமையா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். கொஞ்சம் பாத்துக்கிடுங்க. சரி குருவம்மா. என் பிள்ளை கல்யாணத்துல எனக்கு ஏதாவது பிரச்சனை வரட்டும், அதுக்கு வரவுதான் அவளுக்கு இருக்கு. வீட்டுக்கு போய் அப்பா அம்மாட்ட பேசி எப்படியாவது அவங்கள சம்மதிக்க வச்சு நெட்ட மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கணும். நான் வேற திடீர்னு ஊரை விட்டு போயிட்டேன். நெட்ட மாதிரி என்ன நினைச்சான்னு தெரியல. அவளை நினைச்சு என்னால வேலை கூட ஒழுங்கா செய்ய முடியல. அவளுக்காக தான் நான் இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கேன். எங்க அம்மா மனசை மாத்திட்டாலே போதும், நானும் நெட்ட மாதிரியும் ஒன்னிச்சு வந்துருவோம். எப்படியாவது எங்க அம்மா மனசை மாத்திரணும். அதுக்காக தான் இவ்வளவு அவசரமா ஊருக்கு போயிட்டு இருக்கேன். இத்தனை நாளா என்னை பார்க்காம நெட்ட மாதிரி என்ன நினைச்சாலோ கண்டிப்பா என்னைய மறந்துருக்க மாட்டேன். என்னைய தான் நினைச்சிட்டு இருப்பா. வீட்டுக்கு போறோம், அப்பா அம்மாவை சம்மதிக்க வைக்கிறோம், நேரா கூட்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு போறோம். பொண்ணு கேக்குறோம், முடியாதுன்னு சொன்னா பொண்ணை தூக்குறோம். திடீர்னு நெட்ட மாதிரி வீட்டுல போய் நின்னாவ என்ன நினைப்பா? என்னை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிருவா. வேண்டாம், முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம். அப்பா அம்மா கிட்ட சம்மதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்க போவோம்.